ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம 5 ஆக்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் ஆக்ட் போகலாம். 1833 ஆக்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ட்ரலைஸ் பண்ணாங்க லாஸ்ட் ஆக்டில். ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மிஸ்ரூல், கரப்ஷன் அண்ட் பீப்புள் டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி அது 1857 ரிவோல்ட்டுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இருந்துச்சு. இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் முடிச்சுட்டு இந்தியாவை பிரிட்டிஷ் கிரவுன் டைரக்டா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கவர்னர் ஜெனரலோட டெசிக்னேஷன் வைஸ்ராயா மாறுச்சு. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் லார்ட் கேனிங். லண்டன்ல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா கிரியேட் பண்ணாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ண கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிட்டிஷ் கிரவுன் கிட்ட போனாலும் இந்தியன்ஸ்க்கு கவர்னன்ஸ்ல பார்ட்டிசிபேஷன் இல்லை. அதனால அடுத்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 1858 ஆக்ட் கம்பெனி ரூல் முடிஞ்சிச்சு. பட் இந்தியன்ஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வாய்ஸ் இன்னும் இல்லை. அதனால பிரிட்டிஷ் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861 கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன்ஸை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை நாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டமுக்கு லீகல் ரெக்கக்னிஷனும் கொடுத்தாங்க. அண்ட் பாம்பே அண்ட் மெட்ராஸ்க்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸும் ரீஸ்டோர் பண்ணாங்க. ஸோ இதுதான் டீசென்ட்ரலைசேஷனோட பிகினிங். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா வைஸ்ராய்க்கு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரும் கொடுத்தாங்க. ஆனா இந்தியன்ஸ் நாமினேட் பண்ணப்பட்டாலும் எலெக்ஷன் இல்லை. ஸோ ரியல் ரெப்ரசன்டேஷன் இன்னும் கிடைக்கல. அதனாலதான் நெக்ஸ்ட் ஆக்ட் வந்தது. 1861 ஆக்ட் இந்தியன்ஸ்க்கு சீட் கொடுத்துச்சு, பட் பீப்புள் சூஸ் பண்ண சான்ஸ் இல்லை. அதனால இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892 கொண்டு வந்தாங்க. சென்ட்ரல் அண்ட் ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்டைரக்ட் எலெக்ஷன் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அஃபிஷியலா எலெக்ஷன் சொல்லல, ஆனா ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. மெம்பர்ஸ்க்கு பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ண பெர்மிஷனும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கற ரைட்டும் கொடுத்தாங்க. ஆனா பவர் ரொம்ப லிமிட்டட் தான். கம்யூனிட்டிஸ் ரெப்ரசன்டேஷன் டிமாண்ட் பண்ணாங்க. அது 92 ஆக்ட் டிஸ்கஷன் ரைட்ஸ் கொடுத்துச்சு. பட் இந்தியன்ஸ்க்கு ஆக்சுவல் பொலிட்டிக்கல் பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதனால பிரிட்டிஷ் மோர்லிம் இன்டூ ரிஃபார்ம்ஸ், அதாவது இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 99 கொண்டு வந்தாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல அப்பாயிண்ட் பண்ணாங்க. சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா ஃபர்ஸ்ட் இந்தியன் மெம்பர். ஆனா இந்த ஆக்டோட மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஃபீச்சர் செப்பரேட் எலெக்டோரல்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ். முஸ்லீம் ஓட்டர்ஸ் முஸ்லீம் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஓட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்ட்ல ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் செப்பரேட் எலெக்டரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்தியன்ஸ் இன்னும் செல்ஃப் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிரிட்டிஷ் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? அடுத்த வீடியோல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1919 பத்தி பார்ப்போம்.